ரேகா, என்னடி நான் கேட்டது ரெடி பண்ணிட்டியா? என்ன வினோ இப்படி சொல்லிட்ட? நீ ஏதாச்சும் கேட்டு நான் ரெடி பண்ணி தராமல் இருந்திருக்கேனா? நீ கேட்டு நான் எப்படி இல்லைன்னு சொல்லுவேன். அதெல்லாம் கச்சிதமாக ரெடி பண்ணிட்டேன். எனக்கு தான் என் ரேகாவை பற்றி தெரியும்ல. நான் கஷ்டம்னு காசு கேட்டா நீ தானே எனக்கு உதவி பண்ணுவ. அதனால தானே தைரியமாக உங்ககிட்ட கேட்டேன். ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு. ஆம்பளை பையன் என்கிட்டயே காசு அவ்வளவா இருக்குது இல்லை, என்னாலே காசு ரெடி பண்ண முடியல. நான் கேட்குற நேரம் போனால் நீ எப்படி காசு தர? எங்கள் வீட்டில் அப்படித்தான். நான் எது கேட்டாலும் எங்கள் அம்மா எனக்கு உடனே தந்துடுவாங்க. செலவுக்கே எனக்கு காசு நிறையா தருவாங்க. அதில் தான் உனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தருவேன். ஆனால் இன்றைக்கி நீ கொஞ்சம் அமௌண்ட் கூடவே கேட்டுட்டியா, அதனால என் கைவரிசையை கொஞ்சம் காட்டி வேண்டி வந்துருச்சு. என்னடி சொல்ற? கைவரிசையை காட்டுனியா? அப்படின்னா நடிக்காத வினோ. அப்படின்னா என்னன்னு தெரியாதா? ஆட்டையை போட்டுட்டு வந்துட்டேன். உங்க அம்மா தான் நீ கேட்டாலும் தருவாங்க, கேட்கலைனாலும் தருவாங்க. அப்புறம் எதுக்கு ரேகா நீ ஆட்டையை போட்டுட்டு வர? அம்மாட்ட கேட்டிருக்கலாம், அவங்ககிட்ட கேட்க தோணலை, அது ஒரு ரீசன். அப்புறம் நீ கேட்ட அமௌண்ட்டும் கொஞ்சம் கூடவா, 50,000 கேட்டுட்டே திடீர்னு, அது ஒரு ரீசன். அதுக்கப்புறம் அந்த பிரியா, அவளை பழி வாங்கலான்னு கொஞ்சம் கிறுக்குத்தனமாக யோசித்தேன். அதனால தான் கை வச்சேன். புரியல எனக்கு. பிரியாம பழி வாங்குறதுக்கு நீ எதுக்கு எனக்கு காசு தர? ஆட்டையை போடணும்? ஒண்ணுமே புரியலையே ரேகா. என்ன வினோ நீ என்னோட இருந்துக்கிட்டு எப்படி யோசிக்கிறேன்னு கூட தெரியாது. நானா கிரிமினாலஜி படிக்க வேண்டிய ஆள், கிரிமினல் லாயருக்கு படிச்சிருக்கணும். பேசாமல் நல்லா எப்படிப்பட்ட கேஸையும் வாதாடி கொடுத்துருவேன். அப்படிப்பட்ட கிரிமினல் மைண்டு என்று. ஆனால் என்னோட இருந்துக்கிட்டு நீ சுத்த மக்கா இருக்க. இருக்கட்டும் டி, இருக்கட்டும். யாரு மக்குன்னு இன்னும் கொஞ்சம் நல்ல தெரிஞ்சிடும். என் தேவையெல்லாம் முடிச்சுட்டு உன்னை அப்படியே கலட்டி விட்டுருவேண்டி. உன் அளவுக்கு எனக்கு மூளை இல்லைம்மா. அப்படிவா வலிக்கு. இப்போ எதுக்கு நான் என் கைவரிசையை காட்டினேன்னு சொல்லவா? அந்த பிரியா இருக்கால, அவளை ஏதாச்சும் பழி வாங்கிட்டே இருக்கணும். அவள் சந்தோஷமாகவே இருக்கக்கூடாது. இப்போ சந்தோஷமாக இல்லை தான், இருந்தாலும் அவளை இன்னும் நான் அழுக வைக்கணும். இன்னும் அப்பா கிட்டேருந்து பிரிக்கணும். அதுக்கு தான் அப்பா பீரோலேருந்து ஆட்டையை போட்டு வந்துட்டேன். என்கிட்ட கேட்டால் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவேன். இந்த வீட்டில் நான் எடுக்கலைன்னா அம்மா எடுக்க மாட்டாங்க, அப்பா கிட்ட தான் எடுப்பாங்க. இருக்கிற ஒரே ஆள் பிரியா தான். அவள் தான் மொத்தமாக மாட்டுவா. இவன் நம்மளை விட கேடியா இருப்பா போலயே. பாவம். என்ன சொன்ன? பாவமா? ஆமாப்பா, இப்பதானே நம்மளே ஒரு பிரச்சனையை உருவாக்கணும். அதுவே இன்னும் முடியல, அதுக்குள்ள மறுபடியும் ஒரு பிரச்சனைனா பாவம் தானே. என்ன சாருக்கு மனசுலாம் இழகுது? ஓ, என்னை விட அவ கொஞ்சம் அழகா இருக்கால, அதனால தானே? சீச்சி, அப்படி இல்லை. இப்ப இன்னும் அழுது தீர்த்திருக்க மாட்டான். அது முடியட்டுமே, அதுக்குள்ள அடுத்ததான்னு சொன்னேன். அழுகட்டும், நல்லா அழுகட்டும். சின்ன வயசுல நான் எத்தனை நாள் அழுதுருக்கேன். எங்கள் அப்பா என்னை தூக்க மாட்டார், அவளை மட்டும்தான் தூக்கி வச்சு கொஞ்சுவார். எது வந்துக்கிட்டு இருந்தாலும் அவளுக்கு தான் ஊட்டி விடுறது. எனக்கு சும்மா கொடுத்துருவார். போ அம்மா கிட்ட சாப்பிடு அப்படின்னு சொல்லிடுவார். எது கேட்டாலும் அவளுக்கு உடனே வாங்கி கொடுத்துருவாங்க. ஆனால் எனக்கு அப்படி இல்லை. என்கிட்ட காசு இல்லை, இல்லைன்னா உங்கள் அம்மா கிட்ட போய் கேட்டுக்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படி சொல்லியே எங்கள் அப்பாவை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டா. அதனால தான். உங்க அப்பா உங்ககிட்ட பாசம் காட்டலைன்னா அதுக்கு பிரியா என்ன பண்ணுவா? அதுக்கு காரணமே அவதானே. அதனால தான் அவளெல்லாம் நான் சந்தோஷமா இருக்கவே விட மாட்டேன். இங்க இருக்க வரைக்கும் சந்தோஷமா இருக்க மாட்டேன். அவன் கல்யாணம் பண்ணி போயிட்டு ஒருவேளை சந்தோஷமா இருந்துட்டானா? அதெல்லாம் நடக்காது. நானும் எங்கள் அம்மாவும் இருக்கிற வரைக்கும் அவளுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோமா? அதெல்லாம் நாங்கள் நடக்கவே விட மாட்டோம். உனக்கு என்ன, காசு தானே கேட்ட, அதை வாங்கிட்டு போ. சும்மா அவளுக்கு வக்காலத்தில் வாங்கிட்டு வராத, இல்லைன்னு உன்னை நான் பிரேக்கப் பண்ணிடுவேன். பிரேக்கப் தான் செல்லும், பண்ணலாம். நீ என்ன பண்றது? நானே பண்றேன். இன்னும் கொஞ்ச நாள் என்னோட காரியம் ஆனோன்னு பிரேக்கப் தான். அதுக்கப்புறம் தெரிண்டி யாருக்கு மூளை அதிகம், யாரு மக்குன்னு. சரி ரேகா, அப்ப நான் வரேன். சரி வினோ, நானும் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். அங்கே என்ன கூத்து நடக்குதுன்னு போய் பார்க்கணும்ல, பார்த்துட்டு ஃபோன் பண்ணுறேன். வாங்க மகாராணி, என்ன அதுக்குள்ளே சீக்கிரம் வந்துட்டீங்க? நீங்கள் பண்ணின வேலைக்கு நல்லா சுற்றி பார்த்துட்டு லேட்டாக தான் வருவீங்கன்னு நினச்சோம். ஆனால் சீக்கிரமே வந்துட்டீங்க. பரவாயில்ல, தைரியம்தான். என்ன சித்தி சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. ஆமாடி, உனக்கு நான் என்ன பேசுகிறேன், எதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு புரியவே புரியாதுடி. எப்படி புரியும்? புரியாத மாதிரி நடிச்சா? இல்லை சித்தி,
சத்தியமா நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. நான் எப்பவும் போனா சீக்கிரம் வந்துடுவேன் தானே? எப்போ போனால் சீக்கிரம் வந்துடுவோமா? ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லையே. உங்கள் அப்பா பீரோலேருந்து 50,000 காசு எடுத்துகிட்டு போயிருக்க. அதை செலவு பண்ணிவிட்டு இல்லை எங்கிட்டாச்சும் மறைச்சி வச்சுட்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்ல. ஆனால் நீ சீக்கிரமே வந்துட்ட. அப்படின்னா எல்லாமே பிளான் பண்ணியிருக்க, எங்கே வைக்கலாம் என்ன பண்ணலான்னு. அதான் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்துட்டேன் இல்லை பிரியா? சித்தி, நீங்க என்ன சொல்றீங்க? என் மேல கோவம் இருந்தா திட்டுங்க, அடிங்க. ஆனா திருட்டு பட்டம் மட்டும் சுமத்தாதீங்க. என்னால அதை தாங்கிக்கவே முடியாது. சின்ன வயசுல இருந்து இருந்திருக்கேன். ஏதாச்சும் ஒண்ணு உங்களை கேட்காம நான் எடுத்திருக்கேனா? அப்படியே நீலி கண்ணீர் வலிக்காதடி. நீ எடுக்காம வேற யார் எடுக்கிறது? இத்தனை நாள் எடுத்தியோ என்னமோ, யாரு கண்டா? எனக்கிட்ட இருந்து எடுத்திருந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சிருக்கும். உங்கள் அப்பன் காசெல்லாம் எடுத்திருக்க, அவர் இப்படி கண்டுக்காம விட்டுருக்காரு. இப்போ தானே பிடிச்சிருக்காரு. அதுவும் சொல்லையா 50,000 எடுத்துகிட்டு போய் என்னடி பண்ண? நல்ல மினு ட்ரெஸ்ஸு போடும்போதே சந்தேகம் வந்துச்சு. ரேகா சொல்லும் போது கூட எனக்கு தெரியல புது புது ட்ரெஸ்ஸாக போடுறீன்னு. இப்போ தானே தெரியுது உனக்கு காசு எப்படி வருதுன்னு. என்னம்மா என்னாச்சு? இவன் இப்போ நீலிக்கு நீர் வச்சுக்கிட்டு இருக்கா? அடியே ரேகா, பார்க்க ஓம கிஸ்மி மாதிரி இருக்கால்ல. என்ன காரியம் பண்ணியிருக்கா தெரியுமா? உங்கள் அப்பா பீரோலேருந்து 50,000 எடுத்துகிட்டு போயிருக்காடி. என்னம்மா சொல்கிற? 50,000மா? இவளா? இவன் மூஞ்சியை பார்த்தா இந்த மாதிரி வேலை செய்கிற மாதிரியா இருக்குது. மூஞ்சியை பாவமாக வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே, சொந்த வீட்டுக்குள்ளே அப்பா இவளை எப்படி பாசமாக வளர்த்தாரு. எனக்கு கூட செய்ய மாட்டார், அவளுக்கு தானம்மா எல்லாம் செஞ்சார். எப்படிம்மா அவர்கிட்ட இப்படி நடந்துக்க தோணுது? உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடி? என்னை விட உண்மையில தான் பாசம் அதிகமாக வச்சாரு. என்ன கேட்டாலும் வாங்கி தருவாரேடி. அவருக்கு நீ காட்டுற நன்றி இதுதானா? இல்ல ரேகா, சத்தியமா நான் எடுக்கல. சித்தி, நீங்களாச்சும் நான் சொல்றது கேளுங்க. நான் எடுக்கவே இல்லை. நான் எப்பவுமே இந்த மாதிரி வேலை பார்க்கவே மாட்டேன். எனக்கு வேணும்னா நான் அப்பாட்ட கேட்க போறேன். நான் எதுக்கு எடுக்கணும்? முன்னாடி நான் அப்பாட்ட கேட்பேன், அப்பா உனக்கு உடனே தருவார். ஆனால் இப்போ தான் அப்பாவுக்கு உன்னை பற்றி நல்லா தெரிஞ்சிச்சுல. கண்டவனோட சுற்ற வேண்டியது, வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர வேண்டியது. ஓ, இப்போ தான் புரியுது. அவனுக்கு தானே எடுத்துக்கொண்டு கொடுத்த. நீ எவன் கேட்டானோ அவன்கிட்ட கிட்ட கொடுத்துருக்க. அப்பாட்ட கேட்டால் தரமாட்டார்ல. அதனால தான் உன் கைவரிசையை காமிச்சிட்ட போல. இல்ல ரேகா, அப்படிலாம் இல்லை. அப்பா, நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு என்னை பத்தி தெரியாதா? நீங்க வளர்த்த பொண்ணு தானேப்பா. நான் அப்படிலாம் பண்ணுவேனா? ப்ளீஸ்ப்பா சொல்லுங்கப்பா. இவங்க 2 பேரும் என்னமோ நான் தான் எடுத்த மாதிரி சொல்றாங்க. என்னை பத்தி உங்களுக்கு தெரியாதா? எப்போ பார்த்தாலும் நீ அப்படியே உங்க அம்மா மாதிரி அப்படின்னு சொல்லுவீங்களேப்பா. அம்மா இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பாங்களா? உங்களுக்கு தெரியாதா? உங்க மனசை தொட்டு சொல்லுங்கப்பா. நீங்க இப்படி அமைதியா இருந்தா எப்படி? ஏண்டி, அப்பா பேசாமல் இருக்கும்போது உனக்கு தெரிய வேணா? அவர் கண்டிப்பாக நீ தான் எடுத்துருப்பேன்னு நம்புகிறார். வீட்டுக்குள்ளே, சொந்த வீட்டுக்குள்ளே கை வைக்கிறியா? இருடி, இன்னும் கொஞ்ச நாள் தான் உன்னை எங்கிட்டாச்சும் தள்ளி விடுறேன். இரு. இந்த வீட்டில் நிம்மதியாக இருந்தேன். அப்பா ஒருத்தருக்காண்டி. அவர் பேசலைனாலும் பரவாயில்ல, அவர் முகத்தை பார்த்துக்கிட்டாச்சும் இருந்துடலாம் அப்படின்னு தானே இருந்தேன். ஆனால் எல்லாரும் என் மேலே இப்படி பரிசமத்துறாங்க. அப்பா ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேங்கிறாங்களே. எங்கிட்டாச்சும் போயிடலாமான்னு தோணுது. ஆனால் யார் இருக்கா எனக்குன்னு? அம்மா எனக்குன்னு விட்டுட்டு போனது அப்பா மட்டும்தானே. இப்போ அந்த அப்பாவும் இல்லைனா நான் எங்கே போவேன்? அம்மா, நீ தான் எனக்கு வழியை காட்டணும். இந்த பிரச்சனையிலேருந்து நீ தான் என்னை எப்படியாச்சும் காப்பாற்றணும். ஆனால் எப்படி? நான் எடுக்கலன்னு எப்படி நிரூபிக்கிறது? இந்த வீட்டில் நான் மட்டும்தான் இருக்கேனா? ரேகாவும் இருக்கால்ல. ஏன்னா அவங்கள சொல்ல மாட்டாங்க, அவங்க பிள்ளை இல்லை. அனுபவிக்கிறேங்கிறதே என் விதி. என்ன பண்ணுறது? என்னடி அழுகிறியா? அழு, நல்லா அழு. யோசிப்பியே ஏன் இந்த ரேகா எடுத்துருப்பாளா அப்படின்னு. நீ யோசிக்கிறதுல தப்பே இல்லை, நான் தான் எடுத்தேன். ஏ ரேகா, எனக்கு உங்களை வெக்கமா இல்லை? இப்படிலாம் பண்ணி நீ என்னத்தை சாதிக்க போற? நான் என்னமோ சாதிச்சுட்டு போகிறேன். ஆனால் நீ சிரிக்கக்கூடாது, சந்தோஷம் இருக்கக்கூடாது. என்னோட அப்பா கூட நீ சிரித்து பேசுகிறத நான் பார்க்கவே கூடாது. அதுக்கு தாண்டி இதெல்லாம் சும்மா சாம்பிள் தான். இன்னும் உனக்கு நிறைய வச்சுருக்கேன். அப்பப்போ சூடாக வரும், சரியா? என்ன மச்சான், அந்த அம்மா சொல்லி தான்டா நம்ம இப்படிலாம் நடித்தோம். நமக்கு காசு தரேன்னு சொல்லிட்டு ஆளையே காணுமேடா. சரி இருடா, இங்கே தானே நம்ம நிற்க சொன்னாங்க. கொஞ்ச நேரம் நின்று பார்ப்போம். வரலன்னா வச்சுக்க, இன்னொரு நாள் மாட்டாமல போயிடுவாங்க. அப்போதைக்கு பார்த்துக்கலாம்டா. டேய், அவங்களே வந்துட்டாங்கடா. என்னப்பா, நான் சொன்ன மாதிரி கரெக்டாக பண்ணிட்டீங்கல்ல? என்னங்க மேடம் இப்படி சொல்கிறீங்க? உங்களுக்கே ரிசல்ட் தெரிஞ்சிருக்குமே. ஆமாம் ஆமாம், நல்ல ரிசல்ட் தான். ரொம்ப தேங்க்ஸ். அது இருக்கட்டும் மேடம், அவங்க உங்கள் பையனும் மருமகளுமா?
ஏன் இப்படி பண்றீங்க? அதெல்லாம் சும்மாதாப்பா. அவங்களுக்குள்ள இருக்க லவ்வை வெளியில கொண்டு வர்றதுக்கு தான் சின்ன சின்னமாக இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணலான்னு இருக்கேன். அதான் உங்களை இப்படி பண்ண சொன்னேன். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. அப்புறம் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் சொல்லிடுங்க. சொன்ன மாதிரியே காசு அனுப்பிச்சி விட்றேன். ஓகே மேடம், இனிமேல் இந்த மாதிரி ஏதாச்சும் வேலைன்னா எங்களையே கூப்பிடுங்க. ம் சரிங்கப்பா. யாரும் பார்த்துடாம சீக்கிரம் கிளம்புங்க. நல்ல வேலை கொஞ்சமாச்சும் கமலி மேலே பாசம் இருக்குன்னு சஞ்சய் புரிஞ்சுக்கிறானான்னு பார்ப்போம். யார் இவனுங்க? பார்க்கவே ரபடி பயில்க மாதிரி இருக்காங்க. இவங்க கிட்ட அத்தை என்ன பேசுறாங்க? இந்த மாதிரி பசங்கள்ட்டலாம் பேசக்கூட மாட்டாங்களே. தான் உண்டு தான் வேலை உண்டு தானே இருப்பாங்க. முக்கியமா இன்னைக்கெல்லாம் கோயிலுக்கு வரவே மாட்டாங்க. அதிசயமா வந்திருக்காங்க. என்னமோ நடக்குது நமக்கு தெரியாமலே. ஃபாலோ பண்ணி வரலான்னு பார்த்தா என்ன பேசுனாங்கன்னே தெரியலையே. என்னவா இருக்கும்? இந்த அத்தை நமக்கு தெரியாம ஏதோ செய்யறாங்க. முதல்ல அதை கண்டுபிடிக்கணும். இந்த அத்தை லேசா நினைச்சது நம்ம தப்பா போச்சு. ஏதோ பெருசா பிளான் பண்றாங்கன்னு தான் நினைக்கிறேன். அவங்க பண்ற பிளானை எதையுமே நடக்க விடக்கூடாது. முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும்.